போலாம். போற வழியில எனக்கு 2 முழம் பூ மட்டும் வாங்கி கொடு. ரொமானா உனக்கு எதாவது மண்டத்தை குழம்பிருச்சா? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோமா யாரும் இல்லாத அனாத மாதிரி? ரொமானா நீ ஆசைப்பட்டது கிராண்ட் வெட்டிங், ஹெலிகாப்டர் வந்து மாலை பண்ண ஆசைப்பட்டியே. மங்கி மைண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காத கவின். இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கவின். லிசன், நம்ம 2 பேருமே தான் தப்பு பண்ணிருக்கோம். இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். வா. கல்யாணம் பண்றது அதோட பெரிய தப்புடி, பெரிய தப்பு. இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து ஃபேஸ் பண்றோம், அப்புறம் எதுக்கு கல்யாணம்? இங்க பாரு, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உனக்கு டாக்டர்கிட்ட போய் அபார்ட் பண்றதுக்கு பயமா இருந்தா சொல்லு. பப்பாளி பழம், எள்ளு, இந்த மாதிரி 100 விஷயம் இருக்கு, அதை சாப்பிட்டாலே போதும். இதெல்லாம் என்ன சாட் ஜிபிடில பாத்தியா? அந்த சாட் ஜிபிடில என் மனசுல என்ன பயம் இருக்குன்னு தெரியுமா? ஏய் டேய், நான் உன்னை முழுசா நம்பினேன்டா. நான் உன்னை லவ் பண்ணேன்டா. அதனாலதான் நான் என்னையே தந்தேன். ஹார்ட் பீட் வந்தாலும் வரலனாலும் அது நம்ம குழந்தை. லவ்னால உருவாச்சு, அரிப்புனால இல்ல. ஏய், யார் சொன்னா? யார் நீ சொன்னா? இது அரிப்புனால உருவானதுனே சொல்லி நானும் பாத்துக்கிட்டே இருக்க. பெரிய பருப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கவன், கையெடு கவன். கவன், அமைதியா சொன்ன புரியாது உனக்கு? கையெடு கவன். உன்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்குடி. நமக்கு இந்த குழந்தை வேண்டாம். குழந்தை பத்திக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் மெச்சூர் வரலடி. சரி, கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரு. நம்ம லிவிங்ல இருக்கோம், ஆனா மாசம் ஒரு 10,000 மிச்சம் முடிக்க முடியுதா? சொல்லு சொல்லுடி. எக்கனாமிக்காவும் சரி, மெச்சூராவும் சரி, நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரவே இல்லடி. புரிஞ்சுக்கோ. நல்லா புரிஞ்சிருச்சு கவின், எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்கு கமிட்மெண்ட்டை பார்த்தா பயமா இருக்கு, அதானே? நீ ஒன்னும் எனக்கும் என் குழந்தைக்கும் சோறு போட தேவையில்லடா. நானே சம்பாதிச்சு நானே பாத்துக்கிறேன். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களும் ஏண்டா நம்ம பணக்காரங்களா பிறக்கலன்னு அழுது, பாலுக்காக தானே அழுது. என்னால என் குழந்தை பசிய தீக்க முடியும். நம்மளுக்கு தான் காசு தேவை, குழந்தைக்கு இல்ல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் உன்னை சொன்ன நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிற? லூசா நீ? இழுத்து நொட்டன்னு வச்சுக்க. இங்க பாரு, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. 10 மாசம் சுமந்து கை காலு மூஞ்சி எல்லாம் முழுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெத்து எடுத்தா அதுக்கு பேர் குழந்தை. இதுக்கு பேர் பீஸ் ஆஃப் ஷிட். ஷிட்டா? என்ன சொன்ன நீ? என் வயித்துல வளர்றது ஷிட்டா? என் வயித்துல வளர்றது பீஸ் ஆஃப் ஷிட்டா?